மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வள்ளிக்காக ராமச்சந்திரன் மனசு மாறிட்டாப்புல. அதே மாதிரி வீராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக பேசுகிறதுக்காக போகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீரா கிட்ட மாறன் சொல்கிறாப்புல, நீ எவ்வளோ தான் என்னை கோவப்பட்டு திட்டினாலும் உன் ஆள் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன். அதனால் நிச்சயமாக உன் கனவில் நான் கண்டிப்பாக வருவேன், நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே, இவங்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்ணாப்பின்னான்னு திட்டேன். அங்கே போய் படுத்து தூங்குறாங்க. என் செல்லம் எவ்வளோ தான் கோவப்பட்டு என்னை திட்டினாலும் எனக்கு ஒரு அழகாக ஒரு குழந்தை திட்டுற மாதிரியே தான் இருக்குது. நான் உன்னை கடைசி வரைக்கும் விட்டுற மாட்டேன் வீரா, நீ என்னை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாறன் கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாப்புல. இந்த பக்கம் வள்ளி ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராமச்சந்திரன் வராங்க. வந்தோடனே ஏன் வள்ளி நீ இப்படி சாப்பிடாம கஷ்டப்படுறேன், இங்கே உனக்காக தான் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாப்பிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ எவ்வளவோ தடவை என்னை திட்டியிருக்க, இப்போ என்ன வேணாலும் சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட நான் சாப்பாடு கொடுக்க வந்ததை நீ தட்டி விட்டதே இல்லை, ஏன் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே, நான் பண்ணது பெரிய விஷயம் தப்பு தான், ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால சாப்பாடோட அருமையெல்லாம் சொல்லி சொல்லி நான் தான் உன்னையும் சரி வளர்த்தேன், ஆனால் அப்படி இருந்தும் நானே சில சமயம் கோவத்தில் இப்படி பண்ணிடுறேன், நீ என்னை மன்னிச்சிரு, சாப்பிடு, நீயும் சாப்பிடாமல் இருக்கல்ல, எனக்காக நீ கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா இப்படி பண்ணுற, அவன் மாற ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் சின்ன வயசுலேருந்தே ஒன்றை மாதிரியே இருப்பான், இப்போ கூட பாரு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒன்றை மாதிரியே தான் முடிவெடுப்பான், அப்படி தாம்மா நானும் நினச்சிருந்தேன், அவன் பண்ணி வச்ச வேலையை பற்றியா, இப்போ தான் அவன் திருந்திட்டான்ட்டு நான் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம்னு பார்த்து இப்படி எல்லோரும் முன்னாடி என்னை தலைகுனியை வச்சுட்டான், அந்த பொண்ணு என்ன நினைக்கும், கடைசி வரைக்கும் ஒரு மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நினச்சிருக்கப்ப திடீர்னு இவன் கல்யாணம் பண்ணினா அந்த மனசு என்ன பாடுபடும், அதை உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு. அவன் ஒன்றும் பெரிய தப்பான இதெல்லாம் செய்யலை, வீராவுக்கு நல்லபடியாக அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கான், அது உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும், தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத, இனிமேல் பேசி அவனால் இவன் கண்மணி வாழ்க்கையும் சரி ராகவன் வாழ்க்கையும் பிரச்சனையில் ஆகிடுச்சு பார்த்து, நான் சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதை பற்றி இப்போ பேச வேணாம், நாளைக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு வள்ளியை சாப்பிட வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது. விடிஞ்சோடனே இங்கே மாறன் என்ன இது நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்களே, இப்போ ப்ரஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த பக்கமாக ஓரமாக போய் வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணலான்ட்டு இந்த பக்கம் வராங்க. வீரா வர்றதை பார்த்தோன்னே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க மாறன். வீரா ஆட்டோவை பார்க்குறாங்க, ஆளை காணோம், பரவாயில்ல போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி தெளிக்கலான்ட்டு இப்போ வராங்க. வர்றப்போ கரெக்டாக மக்கை இப்படி பிடிச்சிடுறாங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டியா, கொஞ்ச நேரம் உன் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நான் இல்லைன்னொன்னே முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, மக்கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கை வாங்கிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சிலாம் அலம்பி ஃப்ரெஷ் ஆகிறாப்புல. வீரா சரின்ட்டு உள்ளே போயிடுறா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவன் மாட்டுக்கு உள்ளே போகிறான், ஒருவேளை காஃபி எடுத்துகிட்டு வருவாளோ, யார் இவளா, மேற்கொண்டு தண்ணி எடுத்து ஊற்றாமல் இருந்தால் சரி, அப்படி மாற அவசரப்படாத, அவளுக்கு கோவம் இன்னும் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோலம் போடுறியா, சரி போடுச்சலாம், இன்னும் இந்த பக்கம் வச்சு கோலம் போடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் கோலம் போடுன்னு இப்படி பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா வாசலில் வராங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஏம்மா புருஷன் பார்த்தியா பக்கத்துலேயே அழகாக ஒன்று கோலம் போடுறத ரசிச்சுக்கிட்டு இருக்காப்புல, யாருக்கு கொடுப்பனும் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு புருஷன் கிடைக்க, மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப கிரேட் அப்படின்னு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி, மேற்கொண்டு நாலஞ்சு ஏதாவது சொல்லுங்கள், அவளுக்கு கொஞ்சம் புரியட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, வீரா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, சிக்கல் உள்ள கோலம்லாம் போடாத, பூக்கோலம் போடு, அப்போ தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, வேணுன்ட்டே வீரா சிக்கல் உள்ள கோலமாக போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, என்னம்மா வீரா நான் சொல்கிறத கேட்காம வேணுன்ட்டே இப்படி செய்கிற அப்படின்னா, அக்கா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, அவள் எவ்வளோ தான் சிக்கலாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை அவளோட புத்திசாலித்தனத்தால் அசால்ட்டாக அதை டீல் பண்ணிடுவா என் வீரா, அதனால் நீங்கள் நீ போடு வீரா, இன்னும் 4-5 சிக்கல் சேர்த்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சமாளிச்சிக்கலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறப்ப, எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஹஸ்பண்ட், இப்படி தான் கொடுத்து வச்ச வீரா மாறனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக பிருந்தா வராங்க. அந்த சமயத்தில் வந்தோடனே, மாமா இந்தாங்க காஃபி அப்படின்னோடனே வீரா முறைக்கிறாங்க,
இப்போ கொடுக்காதன்னு மாறன் தலையாட்டுறப்ப சரி விடு, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுக்கலான்ட்டு வர்றப்ப வந்து மாவு எடுத்து கரெக்டாக வந்து மாறன் மேலே வந்து தெளிச்சு விட்டுறாங்க. தெளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், அவன் வந்து நான் வந்து மாவு வந்து கையெல்லாம் குத்துதேன்ட்டு தூக்கி போட்டேன், அவன் இடையில குறுக்க இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க, மாமா சாரி மாமா, நான் வேணும்ன்ட்டு வந்து எதுவும் செய்யலை அப்படின்னா. பரவாயில்ல விடு, அக்கா மேலே கோவம் இல்லையா அப்படின்னோடனே, மாமா மேலே வந்து ஆசைப்பட்டு வந்து மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றுவாங்களா ஊரில், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான், எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாகவே நினச்சிக்கிறீங்க மாமா, யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க காஃபி சாப்பிடுன்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டு முடிச்சோன்னா, நல்ல வேலை காஃபியை மூஞ்சியில் ஊற்றாம போனான்னு நமக்கு இல்லை தெரியும், பாரு முறைக்கிறப்ப கூட வந்து எவ்வளோ அழகாக இருக்கா என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. ஃபேஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் வந்து உட்காடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சாப்பிட்றதுக்கு வந்து பிருந்தா வந்து போய் கேட்குறாங்க, அம்மா பசிக்குதுமா சாப்பிடணும் அப்படின்றப்ப, உனக்கு தான் தோசை சுடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப, தோசைலாம் வந்து நம்ம சாப்பிட்றோமே மாமா பாவமா வாசலில் நேத்திலேருந்து சாப்பிடாம இருக்கார், அவருக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னோடனே, சரி எனக்கும் ஆசை தாண்டி வீட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரில, பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நம்ம சாப்பாடு அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கண்மணி வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை பாவம் சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பாவம் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, அவனை வந்து நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து விட்டா வீட்டுக்குள்ளே வச்சு விருந்தே கொடுப்பீங்க போல், கொடுத்தா என்ன தப்பு, அவருக்கு என்ன குறைச்ச, அவர் நல்லபடியாக தானே இருக்காங்க, ஏம்மா பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா, உன் அண்ணனே இருந்திருந்தாலும் இந்த மாதிரி விரோதியை கூட வந்து வாசலில் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான், சாப்பாடு பசிக்குதுங்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும், உன்னை அண்ணன் வந்து எப்படி தான் உன்னை வளர்த்தானோ தெரியல, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நீ பேசுவம்மா பேசுவேன், உங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டமே இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவன் மட்டும் உள்ளே வரட்டும் சாப்பாடு கொடுங்க அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு. என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, பரவாயில்ல நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதங்கிறாங்க. அந்த பக்கம் வந்து வள்ளி வந்து கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து விபூதிலாம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு ஒரு சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ போய் வீரா 2 மருமகளையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கும் அப்படி தான் ஆசை, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னா நீயும் கிளம்பி ரெடியாரு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ராகவன் வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை, வீராவையும் அழைக்க போகிறேன், நான் தான் சொன்னேன்ல மருமகள்னு, அப்போ கூட புரியலையா, உன் அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு தான் புரியல, நானும் வரேன் அப்படின்னா, நீ ஒன்றும் வரவேணாம், உன்னை பார்த்தா கோவப்படுவா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அவசரப்படாத இங்கேயே இரு வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மாறன்கிட்ட கொடுக்குறப்ப வந்து தோசையாக கறிசோறுன்னு வாசலில் உள்ளவங்கெல்லாம் பேசுகிறாங்க, தம்பி இதை சாப்பிடுங்க அப்படின்றப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றப்ப சரின்னு கொடுக்குறாங்க. மாறனும் அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தோசையை போடுறாங்களே, இதையாவது கொடுக்குறாங்க, வீரா வந்து அதை கூட கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கோவத்தில் இருக்கா, அவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஆலய கணமே அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஆர்டர் வந்துடுது. வந்தால் பார்த்தா அதில் வந்து சாப்பாடெல்லாம் விதவிதமாக ஆர்டர் பண்ணியிருக்காப்புல நம்ம மாறன். சரி இதை முதல்ல சாப்பிடுவோம், இதுக்கப்புறமேட்டுக்கு இது பத்தலைன்னா தோசையை சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அப்பாடா சாப்பிட்லான்ட்டு வந்து வாயில் வச்சு சாப்பிட்றாங்க.